என் பேர் லீலா மேக்னா. நான் ஒரு சோஷியல் ஒர்க்கராக இருக்கேன். சைல்ட் ரைட்ஸ்க்காக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்போது குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையில பணியாற்றி வருகிறேன். நான் வந்து இங்க நிறைய பேசணும்னு நினைச்சேன், அந்த ஸ்டேஜ் ஏறி மைக்கு பிடிச்ச வரைக்கும் எல்லாமே மறந்துடுச்சு. பட் ரொம்ப ஷார்ட்டா ஒரு 2 to 3 minutesல ஜஸ்ட் சில கொஸ்டின்ஸ் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம will see how it goes. இங்க ஒரு 50 people இருப்பாங்கன்னு நினைக்கிறேங்க. ஒரு 50 peopleல எத்தனை பேர் உங்க ரிலீஜியனை நீங்க சூஸ் பண்ணி வந்திருக்கீங்க? நீங்களா சூஸ் பண்ணி எத்தனை பேர் வந்திருக்கீங்க? திஸ் இஸ் மை ரிலீஜன் அப்படின்னு எத்தனை பேர் வந்திருக்கீங்க? அது வருவோம் நம்ம பை பர்த். எஸ், பை பர்த். சோ பொதுவா வந்து நம்ம வளர்ந்த விதம், நம்ம இருக்கிற choose is by natural. By nature. Yes, sir. It cannot be choosing. It is only natural. Yes. It can be choosing. Question is not so. It's not like this. Yes, sir. Yes, sir. Thank you for that. அந்த ஒரு ரிஃப்ளெக்ஷன் பண்ணீங்களா, அதுதான் எனக்கு வேணும். அதுக்காக தான் நான் இந்த क्वेश्चனே வச்சேன். நம்ம எப்படி சூஸ் பண்றோம்ன்றதுக்காக தான். பொதுவா நம்ம பிறக்கும் போதே வந்து நம்ம எந்த ஃபேமிலியில பிறந்திருக்கோமோ, எந்த குடும்பத்துல பிறந்திருக்கோமோ, அவங்க எந்த சமுதாயத்தை சார்ந்தவங்களா இருக்காங்களோ அவங்களோட ரிலீஜனை நம்ம எடுத்து we grow with it, we live with it. அதனுடைய லைஃப் ஸ்டைலா இருக்கலாம், ரிச்சுவல்ஸா இருக்கலாம், காலையில இருந்து சாமி கும்பிடுறதா இருக்கலாம், பூஜை செய்யறதா இருக்கலாம், கோயிலுக்கு போயிட்டு வர்றதா இருக்கலாம். இது எல்லாமே வந்து நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ல ஒரு ரொம்ப நார்மலான yet ஒரு சீரியஸான ஒரு விஷயம். நார்மல் பட் இட் இஸ் வெரி சீரியஸ். ஏன்னா ஒரு வீட்டுல வந்து ஒரு குழந்தை சாமி கும்பிடலன்னா அம்மா அப்பா திட்டுவாங்க, ஏன் நீ கோயிலுக்கு போல, ஏன் நீ சாமி கும்பிடல. என் வீட்லயும் எனக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால ஒரு டிசிப்ளினை வந்து அதை கொண்டு வரும். ஸோ ஏன் ரிலீஜன்ல வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் என்ன இருக்குன்னா, டிசிப்ளின்ன்றது ஒண்ணு இருக்கு, ஒரு டெடிகேஷன்ன்றது ஒண்ணு இருக்கு, ஒரு சின்சியாரிட்டின்றது இருக்கு. ஆனா அதே சின்சியாரிட்டி, அதே டிசிப்ளின், அதே ஒபீடியன்ஸ் வந்து நம்ம லைஃப்ல இருக்கிற சமுதாயத்துல இருக்கிற எல்லார்கிட்டயுமே நம்ம கொடுக்கிறோமா? யோசிக்கலாம். 15 seconds to think. அதே சின்சியாரிட்டி நம்ம சமுதாயத்துல இருக்கா? அதே டிசிப்ளின் நம்ம இருக்கா? எதிர்பார்க்கிறோம், ஆனா கிடைக்க மாட்டேங்குது. சோ இதுல ஒரு என்ன சொல்றது, நம்ம நைட்டு தூங்கும் போது, காலையில எந்திரிக்கும் போது ஏதாவது ஒரு விஷயம் நம்மள வந்து உறுத்திட்டே இருக்கும். வாட் இஸ் திஸ்? ஏன் இது என் லைஃப்ல நடக்குது? இது ஏன் நடக்குது? என் தலையெழுத்து இதுதானா? ஏன் என் லைஃப் வந்து நான் நினைச்ச மாதிரி ஏன் நடக்கல? கடவுள் என்னை ஏன் இப்படி கஷ்டப்படுத்திட்டு இருக்காருன்றது இது ஒரு பொதுவா நம்ம கேட்கிற கேள்விகள். ஆனா அதுக்கு பதில் என்ன நினைப்போம், சரி என் லைஃப் இப்படிதான் நடக்கணும் போல இருக்கு, அதனால நான் சகிச்சுக்கிட்டு போயிடுறேன், அக்செப்ட் பண்ணிக்கிட்டு போயிடுறேன்ற ஒரு மனப்பான்மைக்கு நம்ம ஒரு அடல்ட்டிங்ல வந்துரும். ஒரு 20, 30s, 40s அதை தாண்டி தாண்டி ஓகே திஸ் இஸ் ஹவ் மை லைஃப் இஸ், நான் அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிடுறேன்ற மாதிரி இருக்கும். பட் ஆனா உங்கள இங்கேயே நிறைய பேர் இருக்காங்க. ஐ திங்க் ஒரு 18 பிலோ நிறைய பசங்க இருக்காங்க இங்க. 1 2 3 4 5 சார் நீங்க இல்ல சார். சோ ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 பேர் வந்து 10 பேர் வந்து 18க்கு பிலோ இருக்காங்க. இங்க சில்ட்ரன் பார்ட்டிசிபேஷன் நிறைய இருக்கிற மாதிரி நான் பாக்குறேன். பட் நீங்க எல்லாரும் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி, நான் இந்த கேள்வி சொல்றேன், நீங்க யோசிச்சு பாருங்க whether it applies to you or not. இந்த குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தது, அவங்களுக்கு ஏதாவது ஒரு தவறான விஷயம் ஒரு நடந்ததுன்னா அதை அக்செப்ட் பண்ணிட்டு போற அளவுக்கு அவங்க கிட்ட அந்த மனப்பான்மை இருக்குமா? Can they take it just like this? இதுதான் என் தலையெழுத்துன்னு ஒரு குழந்தை நினைக்க முடியுமா? கஷ்டம். வேற இனிதான் ஆன்சர்ஸ் கொஞ்சம் எல்லாரும் எங்கேஜ் ஆனீங்கன்னா நல்லா இருக்கும். கடந்து செல்வாங்க, பட் மாத்தணும் ட்ரை பண்ணணும், கடந்து செல்லணும். ஓகே, வேற வீட்டுல குழந்தைகிட்ட நம்ம பேசினாலே அவங்க அதே மாதிரி நம்ம என்ன பேசுறோமோ அதெல்லாம் அவங்க செய்யக்கூடாது. ஓகே சார் வந்து எனக்கு பாயிண்ட் கொடுத்துட்டாரு, நான் அதுல இருந்து தொங்கிட்டு போயிடுறேன். இப்ப நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ, நம்ம எப்படி இருக்கோமோன்றதான் குழந்தைங்க வந்து நம்மள பார்த்து கத்துக்கிட்டு அதுல இருந்து அவங்க லைஃப் ஜர்னியை வந்து அவங்க எடுத்துட்டு போவாங்க. சோ என்ன ஆகுது இதனால? வேற என்ன, நீங்க ஃபர்ஸ்ட் ரிலீஜன் பத்தி பேசிட்டு இருக்கீங்க, நடுவுல சில்ட்ரன்ன்றீங்க, நடுவுல பேரண்டிங்ன்றீங்கன்னு ஒரு
வரலாம் மைண்ட்ல. பட் மை அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு என்னோட லைஃபோட ஜர்னி சமூக பணியில நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால ஒரு நிறைய சமுதாயத்துல இருக்கிற குழந்தைங்களோட ஒர்க் பண்றதுனால என்னோட ஒரு அப்சர்வேஷன் என்னன்னா, நீங்க எந்த ரிலீஜனை சார்ந்து இருந்தாலும் குழந்தைங்களை ட்ரீட் பண்ற விதம் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்க ரிலீஜன் கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய விஷயங்கள் டிசிப்ளின், கைண்ட்னஸ், ரெஸ்பெக்ட் அண்ட் ஒபீடியன்ஸ் இது எல்லாமே வந்து நம்ம அந்த குழந்தைகளுக்கு கொடுக்குறோமா? ஆர் வி ரெஸ்பெக்டிங் அவர் சில்ட்ரன்? ஆர் வி ரெஸ்பெக்ட் சில்ட்ரன்? சொல்லுங்க, உங்களை அடல்ட்ஸ் ரெஸ்பெக்ட் பண்றாங்களா? நான் சில்ட்ரன் கிட்டே கேட்டுக்கிறேன் ஒரே ஒரு உங்களை ரெஸ்பெக்ட் பண்றாங்களா அடல்ட்ஸ்? Children, there is one child over there. நான் பாயிண்ட் அவுட் பண்ணேன், இங்கெல்லாம் இருக்காங்க. So ஏன் அப்படின்னு கேக்குறேன்னா, there are many problems faced by children in this society. இது வந்து நான் ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன், எங்ககிட்ட அப்படியே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வரும். அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் நான் இங்க சொல்ல விரும்பல. பட் ஒரு குழந்தைய எப்படி ட்ரீட் பண்றாங்கன்ற விஷயத்த வந்து நம்ம இஃப் யூ கம் டு நோ, இப்போ ஒரு சேனல் ஓபன் பண்றீங்க, நியூஸ் சேனல் காலையில எழுந்திரிச்சோன்னு அந்த இடத்துல இந்த சிறுமியோட பாலியல் கொடுமை நடந்திருக்கு, இந்த இடத்துல ஒரு பிசிக்கல் அபியூஸ் நடந்திருக்கு, இந்த இடத்துல ஒரு குழந்தை திருமணம் நடந்திருக்கு, ஒரு குழந்தை வந்து ரோட்ல பிச்சை எடுத்துட்டு இருக்காங்க, ஃபோர்ஸ் பண்ணி பிச்சை எடுக்க வச்சுட்டு இருக்காங்க, ஒரு குழந்தைய வந்து ரொம்ப கேவலமா அபியூஸ் பண்ணி கொலை பண்ணியிருக்காங்க. சோ இதெல்லாம் பார்த்தா நம்ம குழந்தைக்கு ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி இருக்கா? Percentage. There is a huge percentage, sir. There is a huge statistics இருக்கா, என்னால சொல்ல முடியாது. I have some limitations. No, I'm not asking you percentage, but percentage is minimal. Will be minimal. As ever it is minimal, sir. நான் சொல்லலாங்களா? சொல்லுங்க. ஆக்சுவலா முன்னாடிலாம் வந்து ஸ்கூல்ல படிக்கும்போது மாரல் சயின்ஸ், மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கிளாஸ். Yes. Moral values கிளாஸ் இந்த previous to governments, previous நம்ம தமிழ்நாட்டில் ரூல் பண்ண கவர்மெண்ட்ஸ் அந்த மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ன்ற ஒரு சப்ஜெக்டே எடுத்துட்டாங்க. அது என்ன சொல்லி எடுத்தாங்க அப்படின்னா, ரிலீஜியனை கொண்டு வந்து ஸ்கூல்ல ஊத்துறாங்க அப்படின்ற பேர்ல அந்த சப்ஜெக்டை எடுத்துட்டாங்க. ஆக்சுவலா அது பெரிய மிஸ்டேக். அந்த நீங்க மாரல் சொல்லணும் அப்படின்னாலே நம்மளோட எபிக்ஸ் அந்த மாதிரி இதுல இருந்து தான், அது எந்த ரிலீஜியன் ஆனாலும் இருக்கும், அவங்க கிட்ட இருக்கிற அந்த புக்ல இருந்து இந்த ஸ்டோரிஸ்ல இருந்து தான் மாரல் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன் சப்ஜெக்டை இந்த நம்ம தமிழ்நாட்டில் ரூல் பண்ண கவர்மெண்ட்ஸ் எடுத்துட்டாங்க. தட் இஸ் ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் மிஸ்டேக். ஏன்னா இந்த குழந்தைகளுக்கு வந்து சொல்லித்தர வேண்டிய மாரலை அப்பா அம்மா சொல்லி தருவோம். பட் ஸ்கூல்ல இருந்தே அதை ஒரு சப்ஜெக்டா வச்சு ஒரு ஸ்டோரி, அந்த நம்ம எபிக்ஸ்ல இருக்கிற ஸ்டோரி, இதனால இது நடந்தது அப்படிலாம் அப்படி போட்டுட்டு இருந்தாங்க எல்லாம். அந்த சப்ஜெக்ட் கம்பல்சரி திருப்பி போட்டுட்டு வரணும் அப்படின்னு நாங்களாம் கூட கேட்டுருக்கோம். கண்டிப்பா சார். அதே அந்த மாரல் சயின்ஸ் நம்ம அடல்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்கலாமா? சொல்லி கொடுக்கலாமா? ஏன்னா குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நம்ம சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கோம். பட் ஆனா அடல்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய மிஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்கு. Because adults don't know how to treat children. அதுதான் ட்ரூத். அந்த ட்ரூத்தை நான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா இது ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம், ஒரு கம்யூனிட்டியோட என்கேஜ் ஆகிற ஒரு பிளாட்ஃபார்ம். ஒரு குழந்தை நோ சொல்லுதுன்னா தயவு செஞ்சு அது காது கொடுத்து கேளுங்க. ஒரு குழந்தைக்கு அது பிடிக்கலன்னா எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி கொடுங்க. இஃப் யூ டோன்ட் லைக், டெல் தட் யூ டோன்ட் லைக். கம்யூனிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க. ஏன்னா இப்ப நீங்க சொல்லி கொடுக்கலன்னா நாளைக்கு ஒரு 25 வயசு 26 வயசுல she or he might be in some therapy session taking how to build communication skills. இப்ப எனக்கு 28 வயசு, இப்பவுமே எனக்கு என்னோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் வீக் தான். இப்ப நான் மைக் பிடிச்சி இங்க நிக்கிறேன்னா, ஐ ரிமெம்பர் சின்ன வயசுல ஸ்கூல்ல மைக் பிடிச்சிட்டு இந்த இடம் இல்ல இது அப்படியே எனக்கு நடுங்குற மாதிரி இருக்கும். ஏன்னா அப்ப யாருமே வந்து இல்ல நீ தைரியமா பேசு நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடல்ட் பின்னாடி நிக்கல. So அதனால my humble request to all adults here is that உங்களுடைய வேல்யூஸ், உங்களுடைய மாரல்ஸ், நீங்க எப்படி உங்களோட இதுதான் என் கலாச்சாரம் அப்படின்னு நீங்க சொல்றீங்கல்ல, அந்த கலாச்சாரத்துல உங்க குழந்தைங்களுக்கான இடம் இருக்கா, அவங்களுக்கான ஒரு மரியாதை இருக்கா, அவங்களை ஈக்குவலா ட்ரீட் பண்றீங்களா, அவங்களுக்கு வந்து நம்ம are we treating them with love and affection so that நாளைக்கு வந்து
ஜெயில இருந்தோ இல்லைன்னா ஏதாவது ஒரு கிரைம் நடக்குதுன்னா அவங்க கோவத்தை கட்டுப்பாடு இல்லாம இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு கிரைம் நடந்திருக்காங்க. ஒருத்தர் அந்த ஒரு கிரைம்ல ஈடுபட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவங்க இந்த கோபம் வந்தா எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா you are preventing one crime out there. If you are teaching them to say no, you are teaching someone how to handle themselves. இப்போ நீங்க ஒரு குழந்தைக்கோ இல்ல உங்களோட ஆம்பளை பையனுக்கோ இல்ல பொம்பளை பிள்ளைக்கோ ரெண்டு பேருக்குமே ஈக்குவலா that nobody should touch them without their consent. Nobody should force them to do something that they don't like. And first of all நீங்களும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. ஒரு ஸ்பேஸ் கொடுங்க. இப்ப சார் சொன்ன மாதிரி குழந்தைகளை வளர்க்காதீங்க, வளர விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கான ஸ்பேஸ உருவாக்குங்க. இப்ப சார் நிறைய மரம் செடி எல்லாம் நட்டுட்டு இருக்காங்கல்ல. சோ அதுக்கான ஒரு நீங்க மண்ணு இருக்கு, அதுக்கான ஒரு கார்ட் பண்றீங்க, தண்ணி ஊத்துறீங்க, அதுக்கான ஒரு என்வாயர்மெண்ட் கொடுக்குறீங்க வளர்க்கறதுக்கு. அதே மாதிரிதான் பிள்ளைங்களும் அவங்களுக்கான என்வாயர்மெண்ட் நீங்க கொடுத்தீங்கன்னா தான் it depends on what seeds you sow in them will become the person that you are sitting next to you. நானும் ஒரு குழந்தையா இருந்திருக்கேன், இவரும் ஒரு குழந்தையா இருந்திருக்காங்க, இவங்களும் ஒரு குழந்தையா இருந்திருக்காங்க. ஆனா அந்த குழந்தையில இருந்து தான் அடல்ட் நீங்க மாறி வரீங்கன்னா எல்லாமே குழந்தையில இருந்து தானே ஆரம்பிக்குது. சோ நம்மளுடைய ரிலீஜியன், நம்மளுடைய கலாச்சாரம், அதுல குழந்தைங்களுக்கு இடம் இருக்கா இல்லையான்னு யோசிக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. நன்றி, வணக்கம். ஸ்மால் திங், எங்கேயாவது ஒரு சின்ன அவேர்னஸ் மாதிரி தான். இப்ப சார் சேவ்ட் வர்த், பிளான்ட் ட்ரீஸ், பிளட் டொனேஷன் பத்தி நிறைய பேசினாங்க. நான் ஒரே ஒரு ஒன் லைன் ஃபார் சில்ட்ரன். இஃப் எனி சைல்ட் இஸ் இன் டிஸ்ட்ரெஸ், ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு குழந்தைக்கு இருக்குன்னா 1098 சைல்ட் ஹெல்ப்லைன் நம்பர் இருக்கு. ப்ளீஸ் ரீச் அவுட் டு தட். தேர் இஸ் a whole exclusive department for children welfare. யாராவது நீங்க ஆர்ஃபன் சில்ட்ரன் பாக்குறீங்க, கைவிடப்பட்ட குழந்தைகள், ஆதரவற்ற குழந்தைகளை பாக்குறீங்கன்னா அதுக்குன்னே ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு. தயவு செஞ்சு நீங்க அதுக்கு ரெஃபர் பண்ணலாம். 1098 நம்பர் கால் பண்ணாலே போதும். they will guide you. and if you see that யாரோ ஒருத்தர் இல்லீகலா அடாப்ட் பண்றாங்க, குழந்தை விற்கிறாங்க, இல்ல எங்கேயாவது குழந்தைகளை நான் எங்களுக்கு குழந்தை இல்லை, என்னால வெயிட் பண்ண முடியாது ரொம்ப நாள், ஆனா நாங்க அவங்க கிட்ட வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு தெரிய வந்ததுன்னா தயவு செஞ்சு ரிப்போர்ட் பண்ணுங்க. பிகாஸ் தட் இஸ் இல்லீகல் அடாப்ஷன். ஸோ இது சின்ன என்னுடைய இது. தேங்க்யூ ஸோ மச்.